ஹாய் கைஸ், நம்ம பிரதீப் ரங்கநாதோட குட்டி அப்டேட் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். லவ் டுடே கடைசியாக பெருசாக அவருக்கு போகலை, ஆனால் அதுக்கப்புறம் அதுக்காக அப்படியே தோண்ட உட்காந்துட மாட்டார்ல. அதனால ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிமு. மறுபடியும் அவர் டைரக்ஷன் ட்ராக்லேயே இறங்குறாரு. டைரக்ஷன் ட்ராக்லேயே இறங்கினாலும் இந்த படத்துக்குள்ள ஒரு ஃப்ளாஷ்பேக்கே இருந்துச்சு. இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் வந்து யாரை வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சிருந்திருக்காருன்னா, நம்ம இன்னைக்கு தமிழ்நாட்டு சிஎம்மா இருக்கிற தளபதி விஜயை வச்சு தான் அவர் எடுக்கலான்னு வந்து ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி ஸ்டோரியெல்லாம் கூட நரேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷனால அந்த படம் வந்து அவரை வச்சு எடுக்க முடியாது இனிமேல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சமான விஷயம்தான். ஆனால் இந்த படத்தை இப்போ யார் நடிப்பாங்க, இவர் தான் டைரக்டர்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஒருவேளை இவரேவே படம் பண்ணுறாரா இல்லை இன்னும் வேற ஏதாவது பெரிய ஹீரோவை வச்சு எடுக்கிறாங்களா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து ரொம்ப நாளாகவே ஓடிட்டே இருந்தது. அப்படிங்கும் பொழுது யாரையுமே பெருசாக பிக் பண்ணவும் முடியல. அதனால வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றவரே ஹீரோவாகவும் ட்ரை பண்ணலான்னு மறுபடியும் நம்ம பிரதீப் ரங்கநாதன் டைரக்டர் பிளஸ் ஆக்டர் காம்போ, எப்படி நம்ம லவ் டுடே படம் பார்த்தோம்ல, அது வந்து நல்லா காமெடி லவ் ஜானர்ல எடுத்திருந்தாரு. இது வந்து பயங்கர ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அதனால வந்து அந்த காமெடி லவ் அப்படிங்கிறது மட்டும் எடுக்காம எக்ஸ்ட்ரா பெனிஃபிஷரிஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி நிறையா உள்ள கண்டென்ட் வச்சிருப்பாரு. காமெடி லவ் பெருசாக இந்த படத்தில் நம்ம எக்ஸ்பெக்டும் பண்ண முடியாது தான். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக காலேஜ் லவ் ஸ்டைலில் நம்ம டிராகன்ல எல்லாம் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரியெல்லாம் படம் கண்டிப்பாக இருக்காது. அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னா சிம்பிளான கான்செப்டை வச்சு தான் யூத்தை கவர் பண்ணிட்டு இருந்தார் இவ்வளோ நாளாக. இந்த தடவை வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டெப் மேலே ஏறி எல்லாவும் டைரக்ஷன் டைம்லேருந்து யோசிச்சு சயின்டிஃபிக்கலாக ஒரு ப்ராஜெக்டை சைன் பண்ணணும்னு தான் பண்ணியிருக்காங்க. எல்ஐகே பற்றி எல்லாருக்குமே தெரியும், நம்ம அது பெருசாக பேசணும் கிடையாது. இதுதான் ஃபியூச்சர் ப்ராஜெக்டாக அவர் வந்து டேரக்டரு ரைட்டரு ஆக்டராகவும் சேர்ந்து ஒன்று பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். இதுக்கு இன்னும் டைட்டிலெல்லாம் அனௌன்ஸ் பண்ணவும் கிடையாது. அவர் இன்னும் ஃபியூச்சரில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ட்ரை பண்ணுவார் கண்டிப்பாக. ஆனால் இந்த படத்துக்கே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வரும். ஏன்னா இது வந்து தளபதி விஜயை வச்சு நரேட் பண்ணி அவரை வச்சு எடுக்கக்கூடிய படம் அப்படிங்கும் பொழுது அந்த படத்துக்குன்னு ஒரு வெயிட்டேஜ் கண்டிப்பாக கொடுத்துருந்துருப்பாரு. ஓவராலாக நம்ம பார்த்தோன்னா பிரதீப் ரங்கநாதோட நெக்ஸ்ட் மூவி வந்து இப்போதைக்கு இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் தான் இருக்குது. இது இவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இன்னும் ஹீரோ யார், ஹீரோயின் யார், மியூசிக் யார் கம்போஸ் பண்ண போகிறாங்க, இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு இன்னும் அஃபீஷியலாக அவங்க டீம் சைட்லேருந்து எதுவுமே வரல. அவர் இன்னும் அப்டேட்டும் கொடுக்கல. எந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஆனால் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்டேட் கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிமுமே வந்து இவர் தான் டைரக்ட் பண்ணி இவர் தான் ஹீரோவாகவும் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் ஒரு க்ளூ ஐடியா கொடுத்துருந்தாரு. அதனால மோஸ்ட்டாக பிரதீப் ரங்கநாதேவே தான் ஹீரோவாகவும் இந்த படத்தில் நடிப்பார். படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட அப்டேட் சீக்கிரமாக வேறு ஏதாவது தகவல் வந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.